Hi friends, welcome to Vansi Recipes and Vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான டேஸ்டியான வறுத்த சேமியா பாயாசம் அல்லது ஃப்ரைட் வெர்மிசெல்லி பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வறுத்த சேமியா வச்சு யாரும் இதுவரைக்கும் பாயாசம் ட்ரை பண்ணி பார்த்திருக்க மாட்டாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க Subscribe பண்ணல அப்படினா Subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ரெசிபி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஃப்ரைட் வெர்மிசெல்லி வச்சு பாயாசம் செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். அதனால் இந்த தடவை லூலூவில் இந்த பேக்கெட் இருந்தது, அதனால் இந்த பேக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கோம். இதில் வந்து ஃப்ரைட் வெர்மிசெல்லி, இது வந்து கோதுமை மாவு, சோள மாவு, இது ரெண்டையும் வச்சு தான் இந்த வெர்மிசெல்லி பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆல்ரெடி ஃப்ரைடு வெர்மிசெல்லி, அதனால் டைரெக்டாக நம்ம பாயாசம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். 3/4 கப் அளவு சுகர், திராட்சை, முந்திரி, 4 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பாயாசம் பண்ணிடலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். பாத்திரம் நல்லா ட்ரை ஆன பின்னாடி அதில் 2 கப் அளவு பால் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபுல் க்ரீம் மில்க், அதனால் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணாலும் அது வந்து ரொம்ப தண்ணியாக தெரியாமல் கொஞ்சம் க்ரீமியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் 2 கப் பாலுக்கு 2.25 கப் அல்லது 2.5 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். பால் பொங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், பால் நல்லா பொங்கி வந்திருக்கு. இந்த டைமில் கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பால் பொங்கி வெளியே வராது. இப்போ இந்த டைமில் வறுத்த சேமியா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக சேமியா பாயசம் பண்ணுறப்ப அந்த சேமியாவை நெய்யில் வறுத்து ஆட் பண்ணுவோம். இது வந்து ஆல்ரெடி வறுத்த சேமியாங்கிறனால நம்ம வறுக்க தேவையில்லை, டைரெக்டாக நம்ம பாலில் ஆட் பண்ணிடலாம். அந்த பாலில் அந்த சேமியா நல்லா ஊறட்டும். சுற்றி அந்த பாலாடை ஒட்டும், அதனால் அதை அப்பப்போ கரண்டி வச்சு எடுத்து விடுங்க. எடுத்து அந்த பாலில் கலந்து விடுங்க. நம்ம நார்மலாக செவ்வாய், வெள்ளி அல்லது வியாழன் இந்த 3 நாட்களில் சாமி கும்பிடுவோம், விளக்கு போட்டு சாமி கும்பிடுவோம். அப்போ சாமிக்கு வந்து இனிப்பாக ஏதாச்சும் பிரசாதம் பண்ணுவோம். அந்த டைமில் இந்த மாதிரி சிம்பிளான பாயசம் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டைமும் ரொம்ப சேவ் ஆகும், ஒரு நல்ல இனிமையான ஒரு ஸ்வீட்டை செஞ்ச ஒரு நல்ல பலனும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த டைமில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 3/4 கப் அளவு சுகர் எடுத்திருந்தேன், அதில் 1/2 கப் அளவு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 கப் அளவு சுகர் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இனிப்பு டேஸ்ட் பார்த்துக்கலாம். நம்ம வீட்டில் எல்லோரும் இனிப்பு எப்படி சாப்பிடுவாங்க நமக்கு தெரியும். ரொம்ப அதிகமாக சாப்பிடுவாங்க, ஒரு சிலர் நார்மலாக சாப்பிடுவாங்க, ஒரு சிலர் ரொம்ப கம்மியாக சாப்பிடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ண பின்னாடி அந்த சுகர் நல்லா கரையிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ண பின்னாடி இடித்து வச்சுருக்கிற 4 ஏலக்காய் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பவுடராக இருந்தாலும் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஏலக்காய் பவுடர் இல்லை, அதனால் நான் ஏலக்காயை இடித்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது ஏலக்காய் ஆட் பண்ண முன்னாடி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாயசம் ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, ரொம்ப லிக்யூடாகவும் இருக்கக்கூடாது. ஒரு நார்மல் மீடியம் சைஸில் இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதில் குங்குமப்பூவும் ஆட் பண்ணலாம், தேங்காய் பூவை நெய்யில் வறுத்தும் ஆட் பண்ணலாம், பாதாம் பிஸ்தாவை நல்லா துருவி அந்த பருப்பும் ஆட் பண்ணலாம். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் தரும். சுகரோட டேஸ்ட் உங்களுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணியிருப்பேன். லைட்டாக கொதிக்கட்டும். கொதி வந்த பின்னாடி நம்ம அடுத்தடுத்த இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடணும், அவ்வளோதான். பாருங்கள், அந்த பாயசம் நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நான் பால் பொங்கிட்டு இருக்கப்பவே நெய்யில் திராட்சை முந்திரியை வறுத்து எடுத்துட்டேன். இப்போது அந்த வறுத்த திராட்சை முந்திரி பருப்பை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கொதிக்க விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். நான் சொன்ன மாதிரி நெய்யில் வறுத்த தேங்காய் துருவல், பாதாம் பிஸ்தா துருவி போட்டு, குங்குமப்பூ இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். நம்மளோட வறுத்த சேமியா பாயசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இவ்வளோ நெல்லுன்னு ஜெல்லி மாதிரி இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக அவங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த ரெசிபி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை Subscribe பண்ணுங்கள். Thank you for watching. Have a great day.